தென்னிந்திய கராத்தே சம்மேளனத்தின் சார்பாக 3வது தென்னிந்திய மாநிலங்கள் அளவிலான கராத்தே போட்டிகள் சென்னை சாந்தோமில் உள்ள மான்போர்ட் பள்ளியின் உள் விளையாட்டு அரங்கில் நடைபெற்றது. தென்னிந்திய கராத்தே சம்மேளனத்தின் தலைவர் ஜேக்கப் தேவகுமார் தலைமையில் நடைபெற்ற இந்த மாநில அளவிலான கராத்தே போட்டிகளில் தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா மற்றும் புதுச்சேரி மாநிலங்களைச் சார்ந்த 1500க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர்கள் கலந்து கொண்டு தங்களின் திறமைகளை வெளிப்படுத்தினர். சம்மேளனத்தின் பொதுச் செயலாளர் ராம் தயாள் மற்றும் நடுவர் ஆணைய தலைவர் அல்தாப் ஆலம் ஆகியோரின் வழிகாட்டுதலின்படி நடைபெற்ற இந்த 6 மாநிலங்களுக்கு இடையிலான கராத்தே போட்டிகளில் தமிழ்நாடு கராத்தே விளையாட்டு சங்கம் உள்ளிட்ட அந்தந்த மாநிலங்களைச் சார்ந்த கராத்தே சங்கங்களின் தலைவர்கள் மற்றும் செயலாளர்கள் உள்ளிட்ட பலர் இதில் கலந்து கொண்டனர். ஜூனியர், சப் ஜூனியர், 21 வயதுக்கு உட்பட்டவர்கள் மற்றும் சீனியர் உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளின் கீழ் நடைபெற்ற இந்த கராத்தே போட்டிகளை மயிலாப்பூர் சட்டமன்ற உறுப்பினர் மயிலை வேலு அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு துவக்கி வைத்தார். தொடர்ந்து 2 நாட்கள் நடைபெறவிருக்கும் இந்த கராத்தே போட்டிகளில் பங்கேற்று வெற்றி பெற்ற மாணவ மாணவியர்களுக்கு பரிசுகள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர். வருகின்ற டிசம்பர் மாதம் டெல்லியிலே நடைபெறுகின்ற இன்டர் ஜோன் அதில் பங்கு பெறுவார்கள். இதில் கிட்டத்தட்ட அதிக நேஷனல் சாம்பியன்ஸ் பார்ட்டிசிபேட் செய்கிறார்கள். இது 3வது முறையாக தமிழ்நாட்டிலே சென்னையிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதை ஒருங்கிணைந்து நடத்தி கொண்டிருப்பவர்கள் தமிழ்நாடு ஸ்போர்ட்ஸ் கராட்டே அசோசியேஷனுடைய மாநில ஜெனரல் செக்ரட்டரி மிஸ்டர் அல்தாப் ஆலம் அவர்களுடைய ஆர்கனைசிங் டீமும் நானும் தமிழ்நாடு கராத்தே அசோசியேஷனுடைய தலைவர் என்ற முறையிலே சேர்ந்து இதை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறோம். பல மாநிலங்களிலே நடுவர்கள் பங்கு பெற்றிருக்கிறார்கள். அவர்கள் எல்லோரும் ஆசியா உலக சாம்பியன் ஏசியன் ஃபெடரேஷன் அண்ட் வேர்ல்ட் கராட்டே ஃபெடரேஷன்ல குவாலிஃபை ஆனவர்கள். அவர்கள் இதை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். மேலும் இந்த விளையாட்டை நாங்கள் நடத்தி கொண்டு சிறப்பாக செய்யும் பொழுது இதில் பங்கு பெறுவதற்கு மதிய உணவு ஃப்ரீயாக கொடுத்துருவோம். மதிய உணவு அதே போல் அபிஷியல்ஸுக்கும் இலவச உணவு மற்றும் மற்ற எல்லா வசதிகளும் அவர்கள் நாங்கள் செஞ்சு கொடுத்திருக்கிறோம். மாவட்டங்கள் சொல்லலாம், கிராமப்புறங்கள் ரூரல் ஏரியாவிலிருந்து வந்திருக்கிறார்கள். இதில் எந்த விதமான பாரபட்சம் இல்லை. அவர்கள் அந்தந்த மாவட்டத்திலே தேர்வு பெற்று வெற்றி பெற்றவர்களை இங்கு கொண்டு வந்திருக்கிறார்கள். அப்படியானால் ஒரு மாவட்டம் என்று ஒரு மாநிலம் என்று சொன்னால் அதில் இருக்கிற எல்லா மாவட்டத்திலும் அந்த மாவட்டம் என்று சொல்லும்போது அதில் கிராமப்புறங்களும் உண்டு, நகர்ப்புறங்களும் உண்டு. அந்த மாதிரி ஒரு செப்பரேட் ஆகிட்டு நம்ம தனியாயிட்டு ஒரு கிளாசிபிகேஷன் கிடையாது. எல்லா மாநிலங்களும் ஒருங்கிணைந்தது தான் மாவட்டம். ஸோ இப்போ கர்நாடகா மாவட்டம் என்று சொன்னால் அந்த கர்நாடகா மாவட்டத்தில் உள்ள மாநிலத்தில் உள்ள எல்லா மாவட்டத்திலிருந்தும் பிள்ளைகள் வந்திருக்கிறார்கள். ஆக இந்த போட்டியானது 2 நாள் நடந்து கொண்டிருக்கிறது. இது முதல் நாள் இன்னும் முடிவின் தருவாயில் இருக்கிறது. இன்னும் முடியவில்லை. கிட்டத்தட்ட ஒரு 8 மணி அளவு ஆகும். இந்த போட்டியை எல்லாரும் குத்துவிளக்கு துவக்கி வைத்தார்கள். அதில் நம்முடைய மயிலாப்பூர் சட்டமன்ற உறுப்பினர் மதிப்புக்குரிய மரியாதைக்குரிய அண்ணன் வேலு அவர்கள் குத்துவிளக்கு ஏற்றி எல்லா டெலிகேட்ஸும் பொன்னாடை போட்டி எங்களை கௌரவித்தார்கள். அதை நான் இங்கே குறிப்பிட வேண்டும். அவர் எங்களுக்கு உறுதுணையாக இருந்து இதை நடத்துவதற்கான எல்லா வசதிகளும் ஒரு பாரபட்சமின்றி செய்து கொடுத்தார்கள். அது மட்டுமல்லாமல் இந்த பள்ளி நிர்வாகம் மயிலாப்பூர் பள்ளி நிர்வாகம் எங்களுக்கு கூடுதல் ஆர்வத்தோடு எங்களுக்கு எல்லா விதமான வசதிகளும் செய்து கொடுத்து இதை ஏற்பாடு பண்ணி கொடுத்திருக்கிறார்கள். ஆக இந்த 3வது சவுத் ஜோன் கராட்டே சாம்பியன்ஷிப் அது தமிழ்நாடு கராட்டே அசோசியேஷனால் நடத்தி கொண்டு வந்திருக்கிறது. We are the host of the 3rd South Zone Karate Championship.